ஹல்லேலூயா. நல்லது மறுபடியுமாக ஆராதனையிலே தேவன் தாமே தடைகளை உடைத்து ஒருவரையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி துதிக்கிறங்கள் மத்தியிலே தமது மகிமையை விளங்க பண்ணும்படியால் அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியால் அவரை துதித்து பாடி ஆராதிக்க எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் அவர் தம்முடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் ஊற்றும்படியால் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் யாவரும் சோஸ்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி இயேசப்பா, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உடைய கிருபைக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி. தேவ ஆவியானவர் இந்த நாளிலே பலத்த அபிஷேகத்தை மத்தியிலே கட்டளையிடுங்க, ஆளுகை செய்யும். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி. ஆவியானவர் பலமாய் இறங்கிடும், ஆவியானவர் நிரப்புகிறார், போதுமானவர் மகிமையாய் இறங்கிடும் தேவனானவர். அனல் மூட்டுவார், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம். நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம். யெகோவா ஈரே காத்துக் கொள்ளுவார், யெகோவா ஈரே எல்லாம் தருவார், யெகோவா ஈரே காத்துக் கொள்ளுவார், யெகோவா ஈரே எல்லாம் தருவார், யெகோவா ராப்பா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார். ஞானமானவர், கண்மலையானவர், மேகமானவர், பாதுகாப்பவர், இடங்களையும் சுதந்தரிப்போம், விசுவாசமாய் ஜெபித்திடுவோம், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம். யெகோவா ஈரே காத்துக் கொள்ளுவார், யெகோவா ஈரே எல்லாம் தருவார், யெகோவா யெகோவா ராப்பா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார், யெகோவா ராப்பா சுகம் தருவார், யெகோவா நிசியே ஜெயம் தருவார். போஷிப்பவர், வானம் திறப்பவர், அள்ளி தருபவர், அதிகம் கொடுப்பவர், கண்களை திறப்பவர், கண்களை பிளப்பவர், பெருக செய்பவர், ஆசீர்வதிப்பவர். நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம், நாங்கள் ஜெபித்திடுவோம், நாங்கள் துதித்திடுவோம், நாங்கள் பாடிடுவோம், உம்மை வணங்கிடுவோம். யெகோவா ஈரே காத்துக் கொள்ளுவார், யெகோவா ஈரே எல்லாம் தருவார், யெகோவா ஈரே காத்துக் கொள்ளுவார்,
வைத்து நாங்கள் ஜெபித்து எடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நாளில் ஒருவனப்பட்டு கூடி வர கிருபை செய்தீங்க. நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கடைகளையும் தாண்டி இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர வைத்ததற்காக நன்றி. இந்த இடம் முழுக்க தேவனுடைய ஆவின் ஆளுகை செய்ய செபிக்கிறோம். இந்த ஆராதனை உடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கத்தர் நாமை குடித்து புறப்படுத்திக் கொள்ளுங்க. வார்த்தை கொடுக்கிறோடைய காரணம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் நாமை குடித்து புறப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஒரு நலப்பட்டவராய் உலகம் நடக்கிற ஆராய்ந்த காரணம் ஜோமன் மறக்கத்தாவே உலகம் எங்களிடம் நடந்து கொண்ட காரணம் ஸ்தோத்திரம். நடந்து கொடுத்த ஆராய்க்கிறது நடக்க போற ஆராய்ச்சி ஸ்தோத்திரம். இப்பொழுது மாநில மாலை நடந்து ஆராய்க்கிறது சொல்லுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு திருச்சபையிலும் நம்மை கடந்து வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், விடுதலை பெறட்டும், மனம் திரும்பட்டும். கர்த்தாவின் கடந்த நாட்கள் சத்தியத்தை அறிந்து வரைக்கும் ஆயத்தப்பட செய்யும். உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தராமை கூட இந்த பொறுப்படுத்திக் கொடுங்க. அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். எங்கள் ஜீவன் ஆமென். சங்கீத வாசனைக்கான செல்வோம். சங்கீதம் 67 சங்கீதத்தை நூற்றிலே வாசிப்பார்கள். Psalm 67. Für den Chorleiter ein Psalm für Begleitung mit Saiteninstrumenten. Gott sei uns gnädig und segne uns. Er lasse sein Angesicht gnädig über uns leuchten. Auf der ganzen Welt soll dein Weg bekannt werden. Alle Menschen sollen sehen, wie du bist. Gott, die Völker sollen dir danken, alle Völker sollen dich loben. Die Völker werden sich freuen und vor Freude jubeln, weil du gerecht richtest und alle Völker auf der Erde regierst. Gott, die Völker sollen dir danken, alle Völker sollen dich loben. Dann wird die Erde eine gute Ernte hervorbringen und Gott, unser Gott, wird uns überreich segnen. Ja, Gott wird uns segnen und die Völker der Welt werden ihn verehren. Amen. ஆமென். தமிழை வாசிப்போம். ஒரு சோப்ரா சிஸ்டர் வந்து தமிழை வாசிப்பார்கள். ஒரு வசனத்தை அவர்கள் படிக்கும், மற்றவர்கள் நாங்கள் படிப்போம். வழக்கமாக சங்கீதம் 67. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். ஆமென். தேவனுடைய நாமத்தை எழுதுவோம். ஆகவே தேவனுடைய சங்கீதக்காரன் சொன்னார், எங்களை விரிவாக்கும்படியாக தேவத்தை எழுதுகிறார். ஆகவே நம்முடைய ஊழியர்களை தேவன் விரிவாக்கும்படியாக நாமத்தின் துதிபெறிகளை நாங்கள் செலுத்தி சௌரமன் துதிபெறி செலுத்தும் பொழுது இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு புதிய ஓய்வு நாளிலே கர்த்தரை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர், கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறார். தேவ ஜனங்கள் கூடும் இடத்திலே தேவன் எழுந்திருக்காண்டு வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வாய்ச்ச சங்கீதத்திலே சகல ஜாதிகளே ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி 3வது வசனத்திலும் 5வது வசனத்தில் நாம் வாசித்தோம். சங்கீதம் 67. அவை கர்த்தரை துதிக்க அவர் பாத்திரராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே அவரே தம்முடைய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான சொந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி அந்த 1,44,000 பேர் இரத்த சாட்சியாக அந்த இடத்திலே மரித்தவர்கள் அந்த இடத்திலே கர்த்தரை எழுந்து அந்த இடத்திலே பாடல்களை நாங்கள் பார்க்கிறோம். அதை அவர் துதிக்கு பார்க்கிறார். அவர் எல்லா ஞானத்துக்கும் கனத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் பலனுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்திலே அவரை துதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவை அந்த தேவனுக்கு எல்லா கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க ஆரம்பிப்போம். தேவன் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எங்களை காப்பாற்றுகிறார், எங்களோடு கூட இருக்கிறார், எங்கள் தேவனை சந்திக்கிறார், எங்களை ரட்சித்தாரே. அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா.
நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். நேற்று மின்னும் மாறாதவரே, ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் தஞ்சமே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கு சிறு புஷ்பமே, 1000 சிறந்தவரே, தாவீதின் வேரும் சந்ததியும் விடிவெளி நட்சத்திரமானவரே, மரித்தேனோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகம் தந்த யெகோவா ராஃபா, பலன் தந்த எல்சடா, சமானம் தந்த யெகோவா சாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் ரோய், எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவாவை காதேஸ், எங்களுக்கு நீதி நியாயங்கிற யெகோவா சிக்கேலும், இரக்கமுள்ள தேவனாயே ரவன், ஜீவனுள்ள தேவனாயே சாய், உண்மையுள்ள தேவனாயே ராஜும், நன்றியோடு ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, 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 ஆராதனைக்கு நீரே பாத்திரரே, 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 ஆராதனைக்கு நீரே பாத்திரரே. கண்ணீரை துடைத்து முத்திரை உடைத்த யூத சிங்கமே இயேசுவே, பாத்திரர் என்றும் நீர்தானே. கண்ணீரை துடைத்து முத்திரை உடைத்த யூத சிங்கமே இயேசுவே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே. ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, 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 ஆராதனைக்கு நீரே பாத்திரரே, 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 ஆராதனைக்கு நீரே பாத்திரரே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்பீரே, அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, பாத்திரர் என்றும் நீர்தானே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்பீரே, அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே. ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு பாத்திரரே, 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 ஆராதனைக்கு நீரே பாத்திரரே, 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 ஆராதனைக்கு நீரே பாத்திரரே. எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களும் உம்மையே துதிப்பார்கள், துதிக்கு பாத்திரர் நீர்தானே. எல்லா ஜாதியும் எல்லா
எங்களுக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்து மீட்கப்பட்டவரை பாத்திரர் நீர்வான் என்று சேர்த்து சொல்வோம். பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே, பாத்திரர் என்றும் நீர்தானே. நீரே பாத்திர, நீரே அந்த முத்திரை உடைக்க வல்லவர், நீரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டவரே, வெள்ளையினாலோ பொன்னினாலோ அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டவரே, எங்களை ஆசாரியரும் ராஜாக்களுமாய் மாற்றினவரே, உம்மை துதிக்கும் பாடல்கள் நாம் விதைக்கிறவரே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் முடிகிற இடம் யெகோவா ஷம்மா என்று முடிகிறது. அவர் எங்களை சூழ்ந்திருக்கிறார், சுற்றி இருக்கிறார், பாதுகாக்கிறார். அந்த தேவனை உணர்ந்து பாடுவோமா? நாங்கள் இருப்பது, உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவர் பாதுகாப்பதனாலே. அதை உணர்ந்து பாடுவோம். யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. நீரம்மோடு இருப்பதனால் நாம் இதுவரை ஜீவிக்கிறோம். நீரம்மோடு இருப்பதனால் நாம் இதுவரை ஜீவிக்கின்றோம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. நம் குடும்பத்தை நீர் வேலையடைத்து தினமும் காப்பவரே, என் குடும்பத்தை நீர் வேலையடைத்து தினமும் காப்பவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா
அவையில் நீர் வாசம் செய்கிறீர் என் குறிகளை விரும்புகிறீர் யெகோவா ஷம்மா 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 எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா நீரம்மோடு இருப்பதனால் நாம் இதுவரை ஜீவிக்கிறோம் நீரம்மோடு இருப்பதனால் நாம் இதுவரை ஜீவிக்கிறோம் யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா தேவரே எங்களுக்கு இறங்கி உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய முகத்தை எங்களுக்கு காண்பியும் அப்பா உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை எங்கள் மேல் ஒளிரச் செய்வீராக தேவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேல் பெரிதாக்கி கரமைகளோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எங்களை விலக்கி காத்திருவப்பா நீரே எங்கள் நல்ல மேய்ப்பர் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சியடையேன் என் ஆத்மாவை தேற்றுகிறார் நீரின் பாதையில் நடத்துகிறார் மரண இருளின் பள்ளத்தால் கிடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவனுடைய கோலும் தடியும் என்னை குறித்தும் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இருப்பேன் சிறவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம் யெகோவா ரூபா யெகோவா ஷம்மா யெகோவா ஷாலோம் யெகோவா நிசி எல் ஷடாய் யெகோவா ராமா சுகம் தருகிறவரே யெகோவா சம்மானங்களை இருக்கிறவரே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறவரே எபினேசரே உதவி செய்கிறவரே எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவரே ஏசா ஜீவனுள்ள தேவனே நீரே உயிரோடு இருக்கிறவர் என்றும் ஜீவிக்கிறவர் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே நீரே துதிக்கும் பாத்திரர் நீரே துதிக்கும் பாத்திரர் நீரே பாத்திரப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஹalleluya ஜீவனாம் கடலாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன் என் ஜீவனாம் கடலாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன் நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா நினைத்தவர் நீதானையா கைவிடவில்லையா நினைத்தவர்
சகல துதிக்கணும் கேட்டரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்து யாவரை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாவீதுடன் நடத்துவாராக. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதனை செய்தோம். ஆகவே இப்பொழுதும் கடைசி வருடத்தின் கடைசிக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே உங்களோட கூட இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆகவே ஒரு ஆகவே தலைமுறையாக தருகிறேன். ஆகவே அடுத்த வாரம் நாங்கள் சொன்னபடி சிறிய பிள்ளைகளுக்காக இலங்கையில் உள்ள சிறிய பிள்ளைகளுக்காக நாங்கள் அன்பளிப்புகள் வழங்குகிறது வழக்கம். ஆகவே இந்த ஆண்டும் நீங்கள் கொடுத்து உதவி அந்த உதவிகள் செய்யப்படியாக கேட்டுக்கொள்வோம். அடுத்த வாரம் இந்த இடத்துல உங்களுக்குரிய நேர்பரப்புகள் வைக்கப்படும். நீங்கள் எடுத்து சென்று உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தேவ சமாதானம் பெறும்படியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர்கள் ஒரு நாள் நீங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆனாலும் இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தேசத்தில் நாங்கள் வாழுகிறோம். இந்த தேசத்தில் எதிர்பார்க்காத முடிவுகளை நாங்கள் காணப்போகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. இப்பொழுது சவரன் ஜெபத்தை இரண்டுவார். மணிப்பூரில் நடக்கிற அந்த கல்யாணங்கள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கள் மன்றாலும் 230 வரைத்திருக்கால் 50,000 பேர் வீடுகளை இழந்து அந்த அகதிகளாக சட்டம் கொண்டிருக்கால் அந்த இடத்தில் நடக்கிற ஆண்டரை கலகங்கள் குழப்பங்கள் தீவிரவாதிகள் ஏற்படுகிற சேதங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் மன்றாலும் தேசத்தில் சமாதானத்தை கண்டிட வார்த்தை தேசத்திலே சமாதானத்தை கண்டிட இரு இனங்களுக்கு இடையிலே அமைதியை சமாதானத்தை கண்டிட வேண்டுமே என்றால் நீதி உலக ரட்சகர்கள் எங்கள் தேசங்கள் கண்டுவிட வேண்டுமே என்றாலும்
அவர்கத்தாவை நாங்கள் வாழ ஜீவனத்தை ரட்சிப்பீராக நல்லது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாதியா ஜனங்கள் ரட்சிப்பீராக கத்தாவை இந்த தேச குடிமக்கள் ரட்சிப்பீராக அல்கோல் சிகரெட் போதைப்பொருள் அடிமத்திலிருந்து சினிமா அடிமத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவீராக அதுபோல் கத்தாவை இந்த வேலை இஸ்ரேல் தேசத்தை ரட்சிப்பீராக இப்படி வரைக்கு அடையாளமாக இஸ்ரேல் தேசம் ஒரு தேசமாக உருவாக 1948 ஆண்டு விசனமாக இப்படி வரை அது சீக்கிரமாக இருக்கிறது அடையாளமாக இருக்கிறது சொல்லியிருப்பா அன்றைய அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே மன்றாரும் மெசியாக காத்திருக்க ஜனங்கள் இங்கே மெசியாக கண்டுவிட வேண்டுமே மன்றாரும் அவர்கள் கத்தா உக்ரைனுக்கு பஸ்ஸாக யுத்தங்கள் ஓய வேண்டுமே மன்றாரும் தேசங்கள் கத்தரை அறிந்துகொள்ள வேண்டுமே மன்றாரும் சிவபாயங்கள் சபையை ஒப்புத்துள்ள வாக்குனா சபை சுயசபை ஒப்புத்துறை சபையை நான் கேட்டுவேன் மாதாளத்தின் வாசல் மேற்கொண்டு செல்வதை வளர்ந்து சபை ஆசிரியர் சபையை பள்ளியை பிறகைச்செய்கிறார் ஆயிரம் சிறியோர் நிலத்தை ஆதிமாவான் எத்தனாயிரம் ஏற்றவாள் தீவிரமாக செய்கிறார் இயேசுவின் நாமத்தை கிடைத்தால் சொல்லிக்கிறார். ஆமென் ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகம் காணிக்கை கொடுத்து போகிறோம். காணிக்கையை கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நேரங்களது முன்பாக சிறியவர்கள் வந்து வசனங்களை சொல்வார்கள். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் நன்றாக பழகுவார்கள் என்றால் மக்கள் நடக்க போகிற அந்த கிறிஸ்துவ நாளில் சிறிய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். ஆகவே இப்பொழுது வசனங்களை அவர் சொல்வார்கள். நான் ஜெபம் பண்ணி உற்சாகமனதோடு கொடுக்கும்படியாக பேர்ந்து சின்ன பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்வார். கர்த்தாவே இந்த வேளையில உற்சாகமனதோடு நான் கொடுக்க வந்திருக்கிறோம். உங்களையும் எங்களுக்கு ஆணிக்கம் அங்கீகரிங்க. இன்னுமாக வர இருக்கிற ஒரு காரியம் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதை கூட ஒவ்வொரு பிள்ளைகளுடன் விட்டு கர்த்தாவே நீங்க செய்ய போற அனைத்து நல்ல கிரியைக்காக நன்றி செலுத்துவோம். கூட புறப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். நாங்கள் எல்லா சின்ன பிள்ளைகளை அழைக்கிற முன்னுக்கு அவர்கள் வந்து வசனங்களை சொல்லி சண்டே ஸ்கூலுக்கு போய் சாப்பிடுவார். ஆமாம். இஸ்ரவேலர் எல்லாம் மறக்கப்படுவது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆசீர்வதிப்பே. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே நிகழ்ச்சி பிள்ளைகளை அவர்கள் கொண்டு போவார்கள். ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவை திறமையான மாலை ஆராதனை நாம் நடத்திருக்கிறோம். உண்மை துதித்த பாடி உண்மை ஆராதித்தோம். ஆண்டுகளே இந்த ஜீவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். மனிதன் 44 மாத்திரங்கள் ஜீவனுடைய தேவனுடைய வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவர் தான் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாக இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைக்கு உள்ளதுமாய் எழுப்புகிற எல்லா விதமான எதிர்வேலைகளும் இயேசு நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்குறோம். இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். நானும் செய்திக்கு ஆதாரமாக பிலிப்பியர் 4:19 வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். என்ற செய்தியின் தலைப்பு வந்து குறைவுகள் நிறைவாகும் என்று. தேவன் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். அவர் மகிமை செல்வத்தை உடையவர். தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். அப்ப மகிமையை நிறைவாக்குவார் என்ன அர்த்தம்? அவர் மகிமையின் செல்வத்தை உடையவர். தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவர் எல்லோருக்கும் தாராளமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யாவருக்கும் சம்பூர்ண ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். யாவருக்கும் அவர் வந்து பட்சபாதம் இல்லாமல் அவர் கொடுக்கிறவருமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே தேவன் அதாவது குறைவுகள் நிறைவாகும் என்று சொன்னால் எங்களுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் நிறைவாகும். ஆண்டவர் தானா ஒரு கல்யாணத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே திராட்சரசம் குறைபட்டது. திராட்சரசம் குறைபட்ட பொழுது அந்த இடத்திலே என்ன இயேசு முதலாவது அற்புதத்தை செய்தார். இயேசு செய்த முதலாவது அற்புதம்
குறைவுகளை நிறைவாக்குற அற்புதமாக இருக்கிறது. எனவே அங்கே அநேகர் அந்த திருமணத்திலே அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றின பொழுது அநேகர் திருப்தியாய் அதை இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை நாங்கள் காணுகின்றோம். இப்படிப்பட்ட இந்த திராட்சரசம் இதே போல எப்பொழுதும் நாங்கள் குடித்ததில்லை என்ற மாதிரி ஒரு அற்புதமாய் அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்தார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறது. பாருங்கள், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்த தேவனாக இருக்கிறார். எனவே அந்த இடத்திலும் இந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கினார். பசியாயிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குற தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆண்டவர் பாருங்கள், அந்த அற்புதம் 5 அப்பங்கள் 2 மீன்கள் அற்புதம் செய்த பொழுது மீதியான துணிக்கைகளை ஆண்டவர் 12 கூட நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவன் அப்படியாக அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கின்றார். அப்ப நானும் நீங்களும் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் குறைவுபட ஏன் தொடங்குகிறோம் என்றால், அநேகர் குறைபடுவதற்கு காரணம் தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுதுதான் நாங்கள் குறைபடுகிறோம். வேதத்திலே பாருங்கள், 8 குமாரன் என்ற 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். அப்பொழுதுதான் அவன் குறைபட தொடங்கினான் வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறது. எனவே நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய குறைவுகள் எப்பொழுது நிறைவாகும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவதாக சங்கீதம் 34:10 வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நாங்கள் கடவுளை கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும். இப்ப பாருங்கள், காட்டிலே சிங்கம் ராஜான்னு சொல்வார்கள். இந்த சிங்கத்தின் குட்டிகளே ஒரு நேரம் தாழ்ச்சி அடைய பட்டினி கிடக்க வாய்ப்பு இருக்கிறதானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. உலகத்திலே பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களும் ஒரு நேரம் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் ஆண்டவரை நாங்கள் தேட வேண்டும். அதிகாலையிலே ஆண்டவரை தேட வேண்டும். அனுதினமும் நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். இது கர்த்தரை தேடுகிற காலம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இதுதான். எனவே இப்பொழுதுதான் நாங்கள் அனுக்கிற காலத்திலே கர்த்தரை தேட வேண்டும். எனவே கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் ஒரு நன்மையை குறைவிடாது வேதம் சொல்றது. அந்த வார்த்தையை நாங்கள் நம்ப வேண்டும். வேதம் சொல்றது கர்த்தர், அதே சங்கீதத்தில் தான் 8வது வசனம் சொல்றது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனிதன் பாய்க்குவான். எப்படி நாங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க முடியும்? அவரை நாங்கள் தேடும் பொழுது, அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம், மெய்யாவே அவர் நல்லவராயிருக்கிறார். சுத்த இதயமாகிய இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்றது. எனவே கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவரை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும், அவரை நாங்கள் தேட வேண்டும். அப்பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே 2வது குறிப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது 23வது சங்கீதம் 1-3 வரை வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். முதலாவது கர்த்தரை தேடு. அடுத்ததாக அவர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன், எனக்கு ஒரு குறைவில்லை. ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னுடைய ஆயனாயிருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லையே என்றுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவே நானும் நீங்களும் நம்முடைய தேவன் எங்களுக்கு ஒரு மேய்ப்பராயிருக்கிறார். இந்த மேய்ச்சலுக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தரை எங்களுக்கு மேய்ப்பராய் கொள்ளும் பொழுது நாங்கள் ஒன்றிலுமே குறைபட மாட்டோம். அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார், புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொள்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்விலே ஒன்றுமே குறைவில்லை. ஏனென்றால் அவருடைய நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நாங்கள் குறைவுபடுவதில்லை, நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. ஏனென்றால் அவர் அங்கே இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார், தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். இறுதி வசனத்திலே சொல்கிறார்,
23ஆம் சங்கத்திலே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளால் நிலைத்திருப்பேன் என்பதாக. எனவே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய மேய்ச்சலுக்குள்ளே நாங்கள் இருக்கணும். எங்களுடைய மேய்ப்பர் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்திலே, நானே நல்ல மேய்ப்பன் என்று. எனவே என்னுடைய ஆடுகளுடைய சத்தத்தை கேட்கும் என்று சொல்கிறார். எனவே அவருடைய மேய்ச்சலுக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது என்ன நடக்கிறது? ஒன்றுமே நமக்கு குறைவில்லை, நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். எனவே நாங்கள் ஒன்றிலும் குறைபட மாட்டோம். அடுத்தது மத்தேயு 6:33 வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அங்கே இவைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 6ஆம் அதிகாரத்திலே, அதாவது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், இவைகளை குறித்து கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப அத்தியாவசிய தேவைகள் பாருங்கள், உணவு, உடுக்க உடை, எங்களுக்கு உறைவிடம், இருக்கிறதுக்கு ஒரு வீடு, இவைகள் எல்லாம் அத்தியாவசிய மனிதனுடைய தேவைகள். இந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே நாங்கள் செய்ய வேண்டியது முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேட வேண்டும். இப்ப தேவ ராஜ்யத்தை நாங்கள் தேட வேண்டும். இயேசு சொன்னால் அவருடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன இருக்கிறது? நீதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் இருக்கிறது. எனவே இந்த இருளின் ராஜ்யம், அப்ப இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவன் நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தியிருக்கிறார். எனவே அந்த ராஜ்யத்திலே நீதி இருக்கிறது. தேவன் தம்முடைய நீதி சட்டங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். எனவே ராஜ்யத்தையும் நீதியையும் பிரிக்க முடியாது. ராஜ்யத்தையும் நீதியையும் ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே நீதி இருக்கிறதை நாங்கள் பார்க்கொண்டோம். முதலாவது ஒரு ராஜ்யம் எடுக்க கொண்டால் இந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருப்பார். எனவே தேவ ராஜ்யத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜனாக இருக்கிறார். எனவே அவரை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவர் சொன்ன நீதியை தேட வேண்டும். எனவே அப்படி இருக்கும் பொழுது சொல்கிறது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்ப எங்களுக்கு ஒன்றுமே குறைப்படாது. நாங்கள் தேட வேண்டியதை நாங்கள் தேடாமல், நாங்கள் தேவனை தேடாமல் தேவைகளை நாங்கள் தேடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுங்கள், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த உலகத்திலே மக்கள் தேவைகளை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீங்கள் தேவனை தேடுங்கள். தேவனை தேடினால் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அப்ப இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடுங்கள், அவர் யெகோவா ஜீரை எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவன் தேவைகளை சந்திப்பார், எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எனவே நாங்கள் முதலிடம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுவோம். இதுதான் எனக்கு எல்லாவற்றிலும் முதலிடம். ஆனால் வேதம் சொல்றது எல்லாவற்றை காட்டிலும் முதலிடம் தேவனுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடும் பொழுது எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். சங்கீதம் 119:1-2 வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் என்ன? தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்பட்டு வேதம் சொல்லுது. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிறதா ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுது. அப்ப இந்த பொல்லாத தீய காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் அவைகளை விட்டு அவைகளை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து நாங்கள் நடக்க வேண்டும். அப்ப தேவ பயம் உடையவர்களாய் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் விரைவிடாது. அப்ப இன்றைக்கு உலகத்திலே தேவ பயம் அற்றவர்கள் உலகத்திலே மறைந்து காணப்படுகிறார்கள். எனவே நானும் நீங்களும்
தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் பயந்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதுதான் இந்த உலகத்திலே நடந்தாலும் ஆண்டவர் எங்களை ஒரு விதமான குறைவின்றி அவர் காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். எனவே அவர் சந்ததி, அதாவது பூமியிலே பலத்திருக்கும் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப பாருங்க, எங்களுடைய தலைமுறைக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறோம். இந்த அதாவது முற்பிதாக்கள் தேவனை தேடின படினாலே இந்த தேசங்களை நீங்கள் பார்த்தால், இந்த நாங்கள் வாழுகிற இந்த ஐரோப்பா தேசங்களில் இப்பொழுது தேவனுக்கு பயந்த சந்ததி, தேவனை தேடுகிற சந்ததி குறைவாக எண்ணித்தான் பார்க்க முடிகிறது. ஆனால் முற்பிதாக்கள் அவர்கள் தேவனை தேடினார்கள், தேவனுக்கென்று காரியங்களை செய்தார்கள். எனவே அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எனவே தேவன் ஆசீர்வதித்தால் அதை யாருமே தடுக்க முடியாது. எனவே நாங்கள் எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் தேவனை தேடும் பொழுதுதான், நாங்கள் என்னத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தேடாவிட்டாலும், அவர்களுக்கு சொத்துக்களை நாங்கள் தேடாவிட்டாலும், தேவனை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும், எங்களுடைய சந்ததிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு ஒரு வாய்க்கால் போல நாங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால், கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போமாக இருந்தால், நம்முடைய வம்சம் தலைமுறை தலைமுறையாக அவர் நம்முடைய தேவனாக இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது. அப்ப இன்றைக்கு உலகத்திலே பணக்காரர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கொஞ்சத்திலே, அதாவது நிம்மதியோடும் சமாதானமோடும் அது நிரந்தர சுதந்திரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறபடினாலே, அதாவது துன்மார்க்கரின் செல்வ திரட்சி பார்க்கிலும் நீதிமான் எனக்குரிய கொஞ்சம் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவே செல்வ திரட்சி துன்மார்க்கர் வைத்திருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அது நல்லது. ஏனென்றால் அது நிரந்தர சுதந்திரமாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயந்து நடப்போம், அவருடைய நாமத்துக்கு நாங்கள் பயப்படுவோம், அவருடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்குவோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றுமே குறைபடாமல் தேவன் நம்மை காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை மேய்ப்பராக நாங்கள் கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவருடைய வீட்டிலே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதித்து பெருக செய்கிற தேவனாக இருக்கின்றார்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் அளவை நீங்கள் பாருங்கள். அதாவது இயேசு சொல்லுகிறார், லூக்கா 6:38 வாசிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்கிறார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாய், நம்முடைய மனம் வந்து கொடுக்கிற மனம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன். அப்ப யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், ராயனுக்குரியது ராயனையும் தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்கள் என்று. எனவே ஆண்டவர் சொல்கிறார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவனுக்கு அதை அவர் திருப்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. எனவே அதாவது எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. எனவே கொடுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்கள் அதாவது உலகத்திலே 3 விதமான மனிதர்கள் வாழுகிறார்கள். ஒன்று, மற்றவர்களுடைய திருடி வாழுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கின்றது. அடுத்தது, எனக்குரியது எனக்கு மட்டும்தான் என்று சுயநலத்தோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மூன்றாவது, எனக்குரியது என்னுடையதான், ஆனால் உனக்கு தேவையானால் நான் என்னுடையதை உனக்கு தருகிறேன் என்கிற ஒரு கூட்டம். அது பொது நலம் என்று சொல்லப்படுது. திருடி வாழுகிற கூட்டம், சுயநலவாதிகளாய் வாழுகிற கூட்டம், கொடுக்கிற, அதாவது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு கூட்டம். எனவே நாங்கள் தேவன் நல்ல சமாரியன் என்று உருவமை சொல்கிறார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறார். அப்பொழுது கள்ளர்கள், திருடர்கள் அவனுடையதெல்லாம் திருடி விட்டு குற்றுயிராய் அவனை விட்டு ஓடிவிட்டார்கள். அதான் திருடுகிற கூட்டம் என்று நான் முதல் சொன்னேன். அடுத்தது நீங்கள் பார்த்தா அதிலே ஆசாரியர்கள், அங்கே லேவியர்கள் கடந்து கண்டு விலகி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அது தங்களுடைய பிரச்சனை தான் முக்கியம்,
கண்டு விலகி போகிறது. என்னுடையது எனக்கு புரியாது, நான் அதை உனக்கு தரமாட்டேன் என்று அவர்கள் கண்டு விலகி போகிறார்கள். ஆனால் கடைசியாக அந்த இடத்திலே வழியாக சமாரியம் வருகிறார். அவன் கண்டு மனதுருகினான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கண்டுதான் மனதுருகினான். தன்னுடைய திராட்சை எண்ணெயை பார்த்து அவனுக்கு காயம் கட்டி தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரிக்க சொல்லி இவனுக்கு செலவு பண்ணுங்கள், மிகுதியை நான் திருப்ப கொடுக்கிறேன் என்று இவனை பராமரியுங்கள். ஏதாவது அதிகமாக செலவு பண்ணுமா இருந்தால் அவளுக்கு 2 பணத்தை கொடுத்து அங்கே சொல்லுகிறான், இன்னும் அதிகமான நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று. இந்த 3 விதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார் அந்த இடத்திலே, உனக்கு பிறன் யார் என்ற கேள்விக்கு தான் இந்த உவமை சொல்லுகிறார். அப்ப நமக்கு பிறன் யார் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அவன் குட்டிகளாக இருந்தவனே உனக்கு பிறன். அப்படின்னால என்ன இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்லுகிறாரோ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. அப்ப பிறன் என்றால் யார்? இந்த உலகத்திலே வாழுகிற தேவையில் உள்ள சக மனிதன், அவன் நமக்கு பிறனாக இருக்கிறார். எனவே அவர்களுக்கு தான் நாங்கள் தேவை உள்ளவர்களுக்கு தேவை சந்திக்கணும். மற்றவர்கள் இன்னைக்கு வசதியோடு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லலாம், இங்கே எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் எங்கே கொடுக்க வேண்டும். அப்பா தேவையில் அங்கே இருக்கின்ற ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏழைகள், அங்கே வறுமை கோட்டிலே வாழுகிறவர்கள், அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது தேவனங்களை அதிலே ஆசீர்வதிக்கிறார். எனவே தான் பிரியமானவர்களே, பவுல் அதற்கு சொல்லுகிறார் இந்த தர்ம சகாய பணிகளை குறித்து பேசும் பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8-10 வரை வாசித்து பாருங்கள். வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலை. அடுத்தது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவன் விதையை உங்களுக்கு அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. உடைய நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வார். இப்ப பாருங்கள், விதைக்கிறவனுக்கு விதைதான் தேவைப்படுகிறது. எனவே நாங்கள் விதைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு திரும்ப விதையை கொடுக்கிறார். நாங்கள் இன்னும் மறுபடியும் விதைக்கும்படியாய் தேவனங்களை நடத்துகிறார். எனவே அவர் நம்மை பெருக செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். அதிலே தான் இப்ப நாங்கள் நினைக்கிறோம், எங்களிடத்திலே நாங்கள் இருக்கிறதை எடுத்து கொடுத்தால் குறைவுபடும் என்று. அப்படி இல்லை, நாங்கள் கொடுக்கத்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். எனவே இந்த ரகசியத்தை நாங்கள் இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும். எனவே நாங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவருக்கென்று, அவருடைய ராஜ்யத்துக்கென்று அல்லது ஏழை மக்களுக்கென்று நாங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை எங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் அந்த தேவைகளை அற்புத விதமாய் சந்திக்கிற தேவனாக இருக்கின்றார். இன்னைக்கு எத்தனையோ அநேக சாட்சிகள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவர்கள் மற்றவருடைய பிறருடைய தேவைகளுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். ஆனால் இவர்களுடைய ஒரு தேவை வந்த பொழுது தேவன் அவைகளெல்லாம் அற்புத விதமாய் அவர் சந்தித்தார் என்று அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் இந்த கொடுத்ததன் மூலமாக இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே வேத வசனம் சொல்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு, கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரந்து விடும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று சொன்னால் என்ன? அளக்கிற அளவு அமுக்கி குலுக்கி அளந்து போடுவார்களா? அப்ப அப்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். எனவே கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது நீதிமானை ஆண்டவர் வரும்போது கைவிட மாட்டார். வாசிப்போம். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திறந்ததையும் நான் காணவில்லை. யார் நீதிமான்? வேதத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினால் நீதிமான்களாக இருக்கிறோம். நம்முடைய சுய நீதியினாலே பாருங்கள், வேதம் சொல்றது நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்ப உங்களுடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
எனவே இந்த உலகத்திலே ஆண்டவர் எத்தனையோ பாவிகளை நீதிமானாக்கி இன்றைக்கு அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். எனவே நானும் நீங்களும் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறபடினாலே நீதிமான் என்று அழைக்கப்படுகிறோம். சங்கீதக்காரர் சொல்கிறார், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்தது என்பதை காணவில்லை. எனவே தேவன் பாருங்கள், பஞ்ச காலத்திலும் நம்மை திருப்தி ஆக்குவாரா. எனவே எப்படிதான் இந்த உலகத்திலே குறைகள் வந்தாலும் பஞ்சகாலம் ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையின் தேவனங்களை கைவிடாமல் அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இறுதியாக ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 74:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். அவர் தேவன் சூரியனும் கேடகமும். அவர் நமக்கு சூரியனை போலவும் இருக்கிறார், கேடகத்தை போலவும் இருக்கிறார். அவர் வெளிச்சத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனுமாக இருக்கிறார். எனவே அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அவர் கிருபை தருகிறார், மகிமை தேவனுக்குரியது. ஆனால் இங்கே மகிமை என்ற கனம் என்னத்தை சொல்லப்படுறது? கனத்தை குறிக்கிறது. அவர் கிருபையையும் கனத்தையும் நமக்கு அருள்வார். உத்தமமாய் நடக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். நிச்சயமாக நன்மையை வழங்குவார். வேதம் சொல்கிறது, நன்மையான இந்தையும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. ஆண்டவர் நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறவர். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறவர். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நாங்கள் குறைவுபட்டு தேவைகளோடு இருப்போமாக இருந்தால் தேவனை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் அங்கே நல்லாவே ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, பவுல் சொல்கிறார், என் தேவன் நம்முடைய மகிமையின் செல்வத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் என்று. எனவே இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே, பண்டிகை நாட்களுக்குள்ளே நாங்கள் வருகிறோம். பலவிதமான தேவைகளோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை திருப்தியாகி நடத்துகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். எனவே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடுத்து பட்டியெடுக்கும் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைவிடாது என்று சொன்ன தேவன். அவர் அற்புதம் செய்து ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் வேளை வந்ததென்று அங்கே கானா ஒரு கல்யாணத்திலே அற்புதம் செய்த தேவன். இந்த நாட்களிலும் நம்முடைய தேவைகள் என்னதென்று அவர் அறிந்து நம்முடைய தேவைகளை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய நாமத்துக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றுமே குறைபடாது என்பதை நாங்கள் அறிந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனிதன் பாக்கியவான் என்று 128வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பயந்து நடப்போம். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். நன்றி செலுத்தி நாங்கள் துதிப்போம். என்று துதித்து நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து ஆராதனை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீ நல்லவர். எங்கள் தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பீர் என்று சொன்னபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீர் என்று சொன்னபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அற்புதம் செய்திருக்கிற தேவன், நீர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, கானாவூர் கல்யாணத்திலே குறைவுகளை நிறைவாக்கின தேவன், இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் நடுவே நீர் வந்திருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய குறைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். ஆண்டவரே, உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, என்னும் ஆண்டவரே கர்த்தாவே, கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தாவே, ஏழை மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே இருக்கும் பொழுது எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திலே கொண்டு வந்து இவ்வளவாய் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் எத்தனையோ நன்மைகளுடைய வாழ்க்கையை செய்திருக்கிறேன். அதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கீழ
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்கின்றார். ஆமென். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்கின்றார். தண்ணீரை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. எதிரிகள் முன் இருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. எதிரிகள் முன் இருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அல்லேலூயா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினார். ஆமென். என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அப்பனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் தேவன் தம்முடைய மகிமையை செலுத்தபடி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குற தேவனே, தேவைகளை சந்திக்கிற தேவனே,
உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரவாயில்லை என்று சொல்லப்பட்டபடி தேவ பிள்ளைகள் நாட்களில் தேவைகளோடும் குறைகளோடும் ஆண்டவரே காணப்படுவார்களா இருந்தால் ஆண்டவரே இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவரே, தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, அதிசயங்களை செய்யும் சுவாமி, அற்புதங்களை செய்யும், கொடுங்கள் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஆண்டவரே கொடுக்கிறவர்களாய் கொடுக்கிற மனமுள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்தும்படி ஆச்சரிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். அடுத்த கிழமைக்கான கவர், அதாவது காணிக்கை போடுவதற்கான என்பதற்கு சில வைத்திருக்கிறேன். உற்சாகமாய் கொடுங்கள், போகிறவர்கள் எடுத்து செல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். கொடுங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தண்ணீரும் ரசமாகும், நற்றாட்சை ரசமாகும், குறைவெல்லாம் நிறைவாகும், விசுவாசம் துடித்தோடும். தண்ணீரும் ரசமாகும், நற்றாட்சை ரசமாகும், குறைவெல்லாம் நிறைவாகும், விசுவாசம் கொண்டோகும். ஒன்றும் குறைவுபடாது நீரென்றும் இருப்பதனால், ஒன்றும் குறைவுபடாது நீரென்றும் இருப்பதினால், சர்வவல்ல தேவன் நீர் அற்புதங்கள் செய்திடுவீர், அதிசயங்கள் செய்வதே உமக்கு நிகர் யார் உண்டு. சர்வவல்ல தேவன் நீர் அற்புதங்கள் செய்திடுவீர், அதிசயங்கள் செய்வதிலே உமக்கு நிகர் எவர் உண்டு. ஐந்தப்பம் இருவீங்கள் உம் கையிலே ஆடும், ஆயிரங்கள் இருந்தாலும் கொடுப்பதினில் தாராளம். ஐந்தப்பம் இருவீங்கள் உம் கையிலே ஆடும், ஆயிரங்கள் இருந்தாலும் கொடுப்பதினில் தாராளம். ஆயிரம் படைத்த ஆண்டவர் நீர், ஆசீர்வதிக்கும் கர்த்தர் நீர், அன்பு கொண்ட அண்ணல் நீர், இயேசு எங்கள் தெய்வம் நீர். அகிலம் படைத்த ஆண்டவர் நீர், ஆசீர்வதிக்கும் கர்த்தர் நீர், அன்பு கொண்ட அண்ணல் நீர், இயேசு எங்கள் தெய்வம் நீர். நம்பிக்கை இழந்தாலும் சரீரமே துவண்டாலும் உம் வார்த்தை மாறாது, என்றென்றும் ஒழியாது. நம்பிக்கை இழந்தாலும் சரீரமே துவண்டாலும் உம் வார்த்தை மாறாது, என்றென்றும் ஒழியாது. ஆபிரகாமின் தேவன் நீர், வாக்கிலே ஏற்றிடுவீர், சந்ததிகள் எழும்பிடுமே, துதித்துமை பாடிடுமே. ஆபிரகாமின் தேவன் நீர், வாக்கிலே ஏற்றிடுவீர், சந்ததிகள் எழும்பிடுமே, துதித்துமை பாடிடுமே. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆவியானவரே, உயர்த்துகிறோம். எங்கள் குறைவுடைய எங்களுக்கெல்லாம் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தப்பம் ரெண்டு மீன்களை 5000 பேருக்கு கொடுத்தது. அவைகள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குற நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உற்சாகமாக நாங்கள் கொடுக்கும் பொழுது, உற்சாகமாக எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமான தேவனே, ஸ்தோத்திரம். வல்லவரே, நல்லவரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜுனு தகதிமி தகஜுனு தகதிமி தகஜுனு தகதிமி தகஜுனு தகதிமி தகஜுனு தகதிமி தகஜுனு.
கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறனே பாக்கியவான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறனே பாக்கியவான் பாக்கியவான். உழைப்பின் பயனை உங்கள் நிச்சயமே உழைப்பின் பயனை உங்கள் நிச்சயமே நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீங்காய் செல்வமும் ஆசையும் தேடி வரும் தினமும். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீங்காய் செல்வமும் ஆசையும் தேடி வரும் தினமும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய் நீ காண்பாய். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சைச் செடி பிள்ளைகள் ஒளிவார் கன்றுகள் வளர்வார்கள். இல்லத்தில் உன் மனைவி கனிதரும் திராட்சைச் செடி பிள்ளைகள் ஒளிவார் கன்றுகள் வளர்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தருக்கு பயந்த வழிகளில் நடக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவருடைய வழிகளில் நடந்து பயன் நடக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே எங்களுடைய குறைகள் எல்லாம் நீக்கிற கர்த்தர் இந்த ஆசீர்வாத பாடல் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் ஆசீர்வாத வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த வார்த்தையை கீழ்ப்படுத்தவராக அடுத்த முறை அடுத்த ஞாயிறு கூடி வரும் பொழுது நாங்கள் உற்சாகமாக கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர் வழிகள் நடப்போம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம் என்று சொல்லி உற்சாகமை கொடுத்து ஆசீர்வாதங்களை வருவோம். கர்த்தராமே உடைய ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தாவே இந்த வேளையிலும் இந்த ஆராதனை வேளையிலும் தேவனுக்கு பயந்த வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொன்னீங்க. இந்த நாட்கள் ஆண்டவர்களுடைய இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆண்டவரே நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவருடைய நன்மையான ஈவுகள் எங்களுக்கு பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிடத்தில் வருதல் அழைத்திருக்கிறோம். கர்த்தாவின் இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் சிறிய பிள்ளைகள் பெரியோர்கள் ஒவ்வொரையும் ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. ஆண்டவர் அடுத்த வாரம் இந்த இடத்துல கூடி வரும் பொழுது உற்சாக மனதுடன் வர கிருபை செய்யுங்க. கலத்திரை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் போகும் பொழுது கூட வரும் பொழுது கூட போகும் பொழுது கூட என்னுடைய நடத்துங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிதாவே ஆமென். நாங்கள் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகத்தை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு சகல உபகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும்
பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.